எல்லோருக்கும் வணக்கம். உங்களுடன் மகேஷ். என் சிந்தனை கேட்டிய சிலவற்றை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்காக இந்த வீடியோவை எடுத்திருக்கேன். முதலாவதாக, தமிழகத்தில் பெரும்பான்மையாக வெற்றி பெற்ற ஜோசப் விஜய் அவர்கள் தலைமையிலான அனைத்து எம்எல்ஏக்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக, தமிழகத்தில் வெற்றி பெற்ற அனைத்து எம்எல்ஏக்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். மக்களுக்கான சேவை செய்வதற்கான உங்கள் கடமைகளை, உங்கள் முயற்சிகளை வெற்றிகரமாக செயல்படுத்த வேண்டும். அந்த இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா, கடுமையாக உழைச்ச சீமான் அவர்களை உழைப்பைக்கு ஊதியமாக ஒரு 16 லட்சம் வாக்காளர்கள் அவருக்கு வாக்களிச்சிருக்காங்க. அது மிகவும் சந்தோஷமாக இருக்குது. நான் இன்னமும் அவங்களுடைய உழைப்புக்கு அது ஊதியமாக இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ கடுமையாக உழைச்சிருக்காங்க, அவங்களுக்கு கிடைக்கல. அது சீமானின் போக்கை மாற்ற வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் உழைத்தும் அவ்வளோ சிந்தனைகளை எட்டியும் மக்களுக்கு இவ்வளவு நலத்திட்டங்களை செய்வேன் என்று சொன்னதற்கும் மக்கள் அதை ஆதரிக்கவில்லை என்றால் மக்களின் குற்றம்தான். இருந்தாலும் கூட அதை சீமானும் அதை கவனத்தில் கொண்டு அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டும். தமிழ் தேசியம் அடுத்த கட்டத்துக்கு போகணும், அதிகாரத்தை நோக்கி போகணும் என்றால் சில மாற்றங்களை அவர் செய்ய வேண்டும். அது செய்தால் நல்லது. இன்னொன்று, சீமானுக்கு தமிழுக்கு ஒவ்வொரு நூற்றாண்டிலும் ஒவ்வொன்று சொல்லுவாங்க. தொல்காப்பியம், சிலப்பதிகாரம், வளாகதி, அது மாதிரி ஒவ்வொரு நூற்றாண்டு ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு நூல்கள் உண்டு. அதுபோல் தமிழுக்கு 21ஆம் நூற்றாண்டில் ஒன்று உள்ளது என்றால் அது சீமானின் சிந்தனைகள் என்பது ஆகச் சிறந்ததாக இருக்கும். அது சீமானுக்கு பெருமையே இல்லையோ, தமிழுக்கும் தமிழகத்துக்கும் பெருமை. 21ஆம் நூற்றாண்டில் இப்படி ஒரு சிந்தனை உள்ள ஒரு மனிதன் வாழ்ந்தான் என்பது வருங்கால சந்ததிகள் இன்னும் பல கடன்களுக்கு தமிழுக்கு பெருமையை சேர்க்கும் என்பது எனது கருத்து. அடுத்தபடியாக கூட்டணியை பற்றி வரும். கூட்டணியில் டிவிகே அவங்க விஜயின் தலைமையிலான கூட்டணி தமிழகத்தில் காங்கிரஸ் அந்த கட்சியோட கூட்டணி வைப்பது என் சிந்தனையில் எட்டிய வகை முழுக்க தவறு என்று நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் நம் இனத்தை, தமிழ் இனத்தை, தமிழ் பேசியவர்களை பக்கத்து தேசத்தில் கொன்று குவித்ததற்கு காங்கிரஸ் முழுக்க காரணம் என்று எல்லோ காலம் பேசப்படுகின்றது. அதுவும் சாத்தியப்படுவதாக உள்ளது, உண்மையாகவும் உள்ளது. அதனால் தமிழக நிலப்பரப்பில் தமிழர்களுக்கு எதிராக தமிழர்கள் கொன்று குவித்த ஒரு சிந்தனை உள்ள ஒரு கட்சியை விஜய் ஆதரிப்பது, ஆதரவுக்கு கூப்பிடுவது தமிழர்களுக்கு செய்யும் இனப்படுகொலைக்கு நிகரானது. இதை விஜய் அவர்கள் கவனத்தில் கொண்டு செயல்பட வேண்டும். வருங்கால அரசியல் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஒரு கரும்புள்ளியை விஜய் எடுத்துள்ளார் என்பது எனது கருத்து. அதனால் தமிழர்களாகிய நீங்கள் கண்டிப்பாக இது தமிழகத்தில் இல்லை, இந்தியா முழுக்கவும் காங்கிரஸ் இல்லாமல் இருப்பது தான் இந்திய தேசத்துக்கும் தமிழ் தேசியத்திற்கும் உகந்ததாகும். ஏனென்றால் அவர் செய்த பிழைகள் அவ்வளவு மக்களுக்கு அவ்வளவு துரோகம் செய்துள்ளார்கள். குறிப்பாக தமிழர்களுக்கு அழித்துள்ளனர். ஒரு துரோகம் சொல்லியாது. அது நமக்கு எதிரி அந்த சிந்தனை கொண்டவர்கள் நம்மை அழிவில் இருக்கும்போது அவ்வளோ அதிகாரத்தில் இருந்தவர்கள் அதுக்கு உறுதுணையாக இருந்து மக்களை கொன்று குவித்துள்ளனர். அதை ஒருபோதும் தமிழ் சமூகம் மறக்கக்கூடாது. மறந்தால் நம் சமூகத்திற்கான அழிவை நாமே ஊக்குவிக்குவதற்கு சமமானது. அதனால் நீங்கள் சிந்தித்து செயல்படுங்கள். ஒவ்வொரு இளைஞர்களும் இந்த கண்டனத்தை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் அப்படின்னு எல்லாரும் சொல்லலாம். ஆனால் ஒவ்வொருவரும் இது தமிழ் தேசத்துக்கு எதிராக இல்லை, தமிழர்களுக்கும் தமிழுக்கும் எதிராக எவர் வந்தாலும் சரி, அவர்களை நோக்கி உங்கள் குரல்களை உயர்த்துவது மட்டுமே சமூகத்தை பாதுகாப்பான நிலைமையிலையும் நமக்கான அதிகாரத்தையும் நமக்கான வாழ்வாதாரத்தையும் உறுதி செய்யப்படும். அதனால் இன்று விஜயின் எடுத்த முடிவு அவர் தப்பானது. அந்த தப்புகளை தலைவனாக இருந்தாலும் கூட தொண்டர்கள் நீங்கள் நாம் அதை எதிர்த்து குரல் எழுப்ப வேண்டும். அதுக்கான அழுத்தத்தை கொடுக்க வேண்டும். அந்த முடிவை மாற்றம் செய்வதற்கான நமது சக்தியை பயன்படுத்த வேண்டும். அதனால் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வது ஒன்றுதான். அனைத்து தமிழ் பேசக்கூடிய தமிழர்கள், தமிழ் விசுவாசிகள், தமிழ் இனத்தின் மீது பற்றாளர்கள், தமிழை காக்கக்கூடிய இந்தியா முழுக்கும் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும், இந்திய மக்களும்
தமிழர்களுக்கு நிகழ்ந்த இந்த செயலை காங்கிரஸ் என்ற சிந்தனையில் இருப்பவரோடு ஒருபோதும் இந்தியாவிலும் தமிழகத்திலும் இருக்கவே கூடாது என்பது எனது ஆழ்ந்த கருத்து. அதனால் அனைத்து மக்களும், தமிழக மக்களும், தமிழ் சிந்தனை உள்ளவர்கள், தமிழர்கள் இதற்கு எதிராக உங்கள் கண்டனத்தை விஜய்க்கு தெரிவிக்க வேண்டும். அது விஜயின் காதுகளுக்கு போய் அதை மாற்றம் செய்ய வேண்டும் என்பது மட்டுமே எனது நோக்கம். அதனால் அனைவரும் இதை செய்து தமிழக இனம் மானத்தை காப்பாற்றுங்கள் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் மகேஷ். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். ஜெய் ஹிந்த்.